அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்க இருக்க மாட்டீர்கள். திமுக எப்படி விழுமோ விழுந்த வேகத்திலே அப்படியே எழுந்திருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. மகளிர் உரிமை தொகை எங்கே? 27 லட்சம் பட்டா கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் 27 லட்சம் பேருக்கு நாங்கள் அரசு மனை பட்டா வழங்கி இருக்கிறோம். காவை பந்தாடிய திமுக. அப்பாவை காணும் என்று சொல்லுகிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்க இருக்க மாட்டீர்கள். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றிய திமுக முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், திமுக ஆட்சி காலத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நலத்திட்டங்களை சுட்டிக்காட்டி தாவேக்கு அரசை நோக்கி நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டாப்புல. அந்த கேள்வியெல்லாம் தாவேக்காவினரை கை நீட்டி அடிக்காமலேயே கன்னத்தில் பலார்னு அறைந்த கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். சட்டப்பேரவையில் KKSSR ராமச்சந்திரன் பேசும்போது, எங்கள் திமுக ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்கக்கூடிய வகையில் 5 ஆண்டுகளில் சுமார் 27 லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி சாதனையை படைத்தோம். நீங்கள் என்ன செய்து கிழித்தீர்கள்? எங்களுடைய ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் 27 லட்சம் பேருக்கு நாங்கள் அரசு மனை பட்டா வழங்கி இருக்கிறோம். 27 லட்சம், இது சரித்திரத்திலேயே இல்லாத ஒரு எண்ணிக்கை. அதற்கு காரணம் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களை அழைத்து எந்த ஏழைக்கும் பட்டா இல்லாமல் இருக்கக்கூடாது, வீடு இல்லாத மனிதனாக இருக்கக்கூடாது சொன்னதன் விளைவாக 27 லட்சம் பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கினோம். அது மட்டுமின்றி கொரோனா பேரிடர் காலத்தில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 4000 நிவாரணத் தொகையையும் வழங்கி மக்களுடைய துயரறிந்து துரிதமாக செயல்பட்டது அன்றைய திமுக அரசு. நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே கொரோனா இருந்தது. கொரோனா இருந்தாலும் 4000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர். கொரோனா இருக்கு என்று சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்கவில்லை, அதையும் கொடுத்தார், இன்னும் கொடுத்திருப்பார். மக்களுக்கு செய்வதில் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தது? தாவேக்கு ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையாக மாதம் 2000 வழங்கப்படும் என்றும், வீட்டில் வேலை இல்லாமல் சும்மா உட்கார்ந்திருக்கும் இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4000 வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார்கள். மேலும் இல்லத்தரசிகளுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் சொன்னார்கள். இந்த தேர்தல் வாக்குறுதியை பார்த்தவுடன் மக்கள் ஆடி ஆஃபர் என்று நினைத்து உங்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு ஆப்பு வைத்து விட்டீர்கள். இதெல்லாம் நியாயம் இல்லை சிஎம் சார். இப்போது ஆட்சி அமைந்த பிறகு அந்த வாக்குறுதிகள் எல்லாம் எங்கே போயின? 3000 ரூபாய் தருவோம், முதியோருக்கு 3000 ரூபாய் தருகிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாய் தருகிறோம், வீட்டில படித்து விட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு 4000 தருகிறோம். இதையெல்லாம் சொல்லியவர்கள் நீங்கள். இந்த பட்ஜெட்ல இதெல்லாம் இருக்குமா என்று சொல்லி பொது பட்ஜெட்லையும் பார்த்தோம், இந்த பட்ஜெட்டையும் தேடி பார்த்தோம், ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தளவிற்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எதை சொன்னாரோ அதையெல்லாம் சாதித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எங்களுடைய ஆட்சி வந்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் 2000 ரூபாய் தருவோம் என்று சொன்னோம். நாங்கள் 27 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்து சாதித்து காட்டியதை போல் அல்லாமல், மக்கள் இப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னீர்களே, எங்கே அவை என்று நேரடியாக கேட்க தொடங்கிவிட்டார். தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வழங்கி மக்களை நம்ப வைத்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டுள்ளீர்கள். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000, இளைஞர்களுக்கான உதவித்தொகை 4000 மற்றும் இலவச சிலிண்டர்கள் என மக்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு திட்டமும் இதுவரை மக்களை சென்றடையவில்லை என்று குற்றம் சாட்டினார். நம்முடைய முதலமைச்சர் வந்தா எங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், நான் வீட்டில் இருந்தா 4000 ரூபாய் கிடைக்கும், எங்க வீட்டுக்காரமாக்கு எங்க அம்மாவுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். இதெல்லாம் கணக்கு போட்டு 10,000 ரூபாய் மாசம் கிடைக்கும், 6 சிலிண்டர் வரை கிடைக்கும். நீங்க வந்தா கொடுப்பீங்களா? அதுக்காக தான் ஓட்டு போட்டோம்னா அதுல ஏதாவது ஒன்று வருவான்னு நான் தேடி பார்த்தோம். திமுக ஆட்சியில் 27 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதை சுட்டிக்காட்டி தாவேக்கு அரசுடைய நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை நோக்கிய அவரது காரச்சாரமான இந்த பேச்சு சட்டமன்றத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. காரணம், தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடைந்து இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஆளுங்கட்சியினர் 100 நாள் சாதனை மனநிலையில் கொண்டாட்டத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். இந்த 3 மாத காலகட்டத்தில் முதல் நாளிலேயே 200 யூனிட் இலவச மின்சாரம்,
பெண்களுக்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் தடுப்பு படை உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 717 டாஸ்மாக் கடைகள் மூடல், அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, குறு விவசாயிகளின் ரூபாய் 50,000 பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. அது மட்டுமல்லாமல் பட்ஜெட்டில் பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதுடன் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற 125 வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் சேர்க்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சரும் தெரிவித்திருந்தார். தொழில்துறையிலும் 100 நாட்களில் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ரூபாய் 1.02 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 1.21 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாகும் என அரசு தரப்பில் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டப்பட்டது. ஆனால் இன்னொரு பக்கம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு, அடிக்கடி ஏற்படும் மின்தடை பிரச்சனை, குப்பை அகற்றுவதில் தொய்வு போன்ற பல்வேறு விவகாரங்களில் அதிமுக, திமுக, பாஜக ஆகிய எதிர்க்கட்சிகள் தாவேக அரசுக்கு எதிராக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வர்றாங்க. அரசு தனது 100 நாள் சாதனையை ஹாப்பியாக கொண்டாடி வரும் அதே சமயம் திமுக ஆட்சியில் 27 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதை சுட்டிக்காட்டி நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்து சட்டமன்றத்தில் மூத்த தலைவர் KKSSR ராமச்சந்திரன் எழுப்பியுள்ள கேள்விக்கணைகள் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாடம் போடுறீங்க என்ற இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப சாமானிய மக்களுக்கு நண்பன் போல் இருந்து வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு தற்போது விரோதிகளாக மாறிக்கொண்டிருக்கும் தாவேகாவினருக்கும் ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்சை பூனைகளாய் வாழும் தாவேக அரசை எதிர்த்து எஞ்சிய திட்டங்களை விரைவில் செயல்படுத்த மக்களின் குரலற்றவர்களின் குரலாக விளங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.